ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2007 ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான மிஸ்டர் ப்ரூக்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஏர்ல் ப்ரூக்ஸ். இவர் பேசிக்காக ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். இவருக்கு மனைவி, மகள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பமும் இருக்குது. என்ன, நம்மளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இவருக்கு ஒரு அடிக்ஷனும் இருக்குது. அது என்னங்க அடிக்ஷனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொழுது போலனா நம்மளால் கொலை பண்ணி விடுவாப்பில். என்னங்க இதெல்லாம் ஒரு அடிக்ஷனா அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, அவர் ஒரு சீரியல் கில்லர்னு அப்படி தானே சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம ஆளுக்கு இருக்குது. நம்ம ஆள் ஏற்கனவே கொலை பண்ண லிஸ்ட்டே எண்ண முடியாத அளவுக்கு நீண்டுக்கிட்டே போகும். ஆனால் ஊரை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி, ரொம்ப டீசெண்டான நபர் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ஆள் கொலைகளையும் பண்ணிக்கிட்டு வர்றாப்புல. இவருக்கு மார்ஷல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்டர் ஈகோ கதாபாத்திரம், ஒரு கேரக்டர் ஒன்று கூடயே ட்ராவல் ஆகும். அப்படி ஒரு இன்னொரு பக்கமும் நம்ம ஆளுக்கு இருக்குது. இவரே நம்ம கொலைகளே பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம ஒழுக்கமாக கரெக்டாக வாழணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த கூட இருக்கக்கூடிய அந்த மார்ஷல் கேரக்டருக்கு பாருங்கள், அது ஒரு மாதமாச்சு, இதுக்கு மேலே நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவரை அதுவே ட்ரிகர் பண்ணி விட்டுருது. இதனாலேயே அவ்வளோதான், அடுத்த கொலை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் அடுத்தடுத்து கொலைகளை பண்ணிக்கிட்டே திர்றாப்புல. இப்படி படத்துடைய ஆரம்பத்திலேயே நான் சொன்னனே, அந்த கூட இருக்க அந்த ஆல்டர் ஈகோ கேரக்டர் அது தேவையில்லாமல் இவரை ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கப்பல் கொஞ்சம் இன்டிமேட்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்மளால் உள்ளே போய் துப்பாக்கி எடுத்து 2 பேர்த்தையும் சுட்டு தள்ளிடுறாப்புல. சுட்டு தள்ளிட்டு சரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த கூட இருக்க அந்த மார்ஷல் கேரக்டர் கேட்குது, ஒன்றா மாதிரி ஒரு கொலைகாரனை நான் பார்த்ததே இல்லையா, என்ன விண்டோ கர்டன்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது, இப்படி ஐயா பண்ணுவேன், பக்கத்தில் இருந்து எவனாவது பார்த்தா என்ன ஆகும், இப்போ யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்க போக இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா அவ்வளோ பெரிய விண்டோ, ஃபுல் கிளாஸ் விண்டோ, அது ஃபுல்லாக கர்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படி போய் சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாரையும் காணா அப்படின்னு. நம்மளால் அந்த கர்ட்டனை கம்ப்ளீட்டாக மூடி விட்டுட்டு வந்துடுறாப்புல, அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. ஆனால் நம்மளால் எப்பயுமே கிளம்புறதுக்கு முன்னாடி கொலையை பண்ணிட்டாலே அந்த விக்டிமுடைய தம்பு எடுத்து நேர அப்படியே ஒரு நம்ம கை நட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த வீட்டில் ரத்தத்தோட அப்படி ஒரு இடத்துல அப்படி பதிய வச்சுட்டு வந்துடுவாப்புல. போலீஸ் எந்த கொலைகள் நடந்து அந்த கிரைம் சீனுக்கு கேஸ் எடுத்தாலுமே இந்த கை நாட்டு மாதிரி விழுந்திருக்கு இல்லையா, தம் பிரிண்ட் விழுந்திருக்கு இல்லையா, அதை வச்சு தம் பிரிண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பேரே வைக்கிறாங்க. அதாவது எந்த இடத்துல கொலை நடந்தால் அங்கே போய் இப்படி ஒரு தம் பிரிண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா ரத்தத்தில் வைக்கப்பட்டு அந்த ஆள் தாங்க தம் பிரிண்ட் கில்லருடைய வேலை தான் இது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அதை ஊர்ஜிதமாக ஒரே ஆள் பண்ணுற கொலை தான், ஒரே பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆள் மறுநாள் வந்துடுறாப்புல. இவருக்கு ஒரு என்வலப் ஒன்று வருது. அந்த என்வலப் ஓப்பன் பண்ணி பார்த்தா, எந்த வீட்டில் அந்த கப்பல் இருந்தாங்க இல்லையா, போய் கொலையை பண்ணாப்பில்லையா, போய் அந்த விண்டோ கர்ட்டனை மூணார் இல்லையா, அந்த விண்டோ கர்ட்டன் பக்கத்தில் முதல்ல யாராவது பார்த்தாங்களான்னு உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரே கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு, அதை எவனோ ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபை தான் அனுப்பிச்சிருக்கேன், 2 காப்பியை நம்ம கதாநாயகனுக்கு. இப்போ ஓகே, நமக்கும் நம்மளுடைய ஆல்டர் ஈகோ கதாபாத்திரமான இந்த மார்ஷலுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுற இந்த அட்டூழியம்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சோம். இல்லை, வேறவனா ஒருத்தன் கையங்களவுமா பிடிச்சிட்டான், நீ தான் அந்த தம் பிரிண்ட் கலராக நம்மகிட்டே கேட்குறான், வேறு வழி கிடையாது, இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு கட்டணும் அப்படின்னு நம்மால் நினைக்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை ரெனால்ட் அப்படிங்கிற நபரும் சரி, ப்ரூஸ் ஏ எவன்ஸ் அப்படிங்கிற நபரும் சரி, 2 பேரும் சேர்ந்து எழுதி இதை ப்ரூஸ் தனியாக இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, ஹீரோவுடைய கதாபாத்திரமும் சரி, அவருடைய ஆல்டர் ஈகோ கதாபாத்திரமாக வரக்கூடிய அந்த மார்ஷல், இந்த 2 கதாபாத்திரங்களும் எழுதப்பட்ட விதம் தான். ஏன்னா இது 2 வேற வேற கதாபாத்திரங்கள் கிடையாது, ஒரே கதாபாத்திரம் தான், அது 2 பர்சனாலிட்டி மாதிரி. அப்போ 2 பேத்துக்குள்ள எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு, எப்படி ஒரு அந்த ஆல்டர் ஈகோ கதாபாத்திரம் அந்த மெயின் லீடு கேரக்டரை ட்ரிகர் பண்ணுதுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது அட்டகாசமாக கொண்டு வந்திருப்பாங்க. 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே பிச்சு புடல் எடுத்திருப்பாங்க. ஹீரோவாக அந்த ப்ரூக்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டரை கெவின் காஸ்ட்னர் பண்ணியிருப்பாப்புல. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலாக, ரொம்ப கம்போஸ்டான ஒரு கில்லர் அப்படிங்கிற மாதிரி என்ன அழகாக கொண்டு வந்திருக்காங்களே அந்த கேரக்டரை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அந்த கேரக்டரை பார்க்கும்போதெல்லாம் த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ் படத்தில் ஆந்தனி ஹாப்கின்ஸ் உடைய கதாபாத்திரம் எப்படி எழுதப்பட்டு என்ன மாதிரி நம்மால் ஒரே ஒரு சிரிப்பு தான் சிரிப்பாப்பில் ஸ்க்ரீனை பார்த்து அவனுக்கு அள்ளு விட்டுரும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஆந்தனி ஹாப்கின்ஸ் எல்லாம் வச்சு பார்க்க வேண்டாம், அதெல்லாம் இன்னமும் வேறு லெவலில் எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். பட் எனக்கு இந்த கேரக்டரையும் பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்தில் வந்தது. அதே மாதிரியே சாஃப்ட் அண்ட் கம்போஸ்டான ஒரு கேரக்டருங்க, ஆனால் செமையான ஒரு கேரக்டருங்க அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு. இவர் கேரக்டர் இப்படி அப்படின்னா, கூட வரக்கூடிய அந்த ஆல்டர் ஈகோ மார்ஷலுடைய கேரக்டர் வில்லியம் ஹர்ட் பண்ணியிருப்பார். அதை அந்த கதாபாத்திரம் நான் சொன்ன மாதிரி நபர் ஒன்று தான், ஆட்கள் தான் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனாலிட்டிஸை பிரித்து காமிச்சிருக்காங்க. அப்படிங்கிறனால 2 பேரும் ஒரே மாதிரி சிரிப்பாங்க, ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ் பல இடங்கள்ல இருக்கும். அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
ஒன்று பார்த்து அந்த ட்ரிகர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள வைக்கப்பட்ட டைலாக்ஸ் ஆகட்டும், அதை எப்படி காட்சியாக ஸ்டேஜிங் பண்ணி கன்சியூவ் பண்ணாங்கிற விஷயமாகட்டும்னு சொல்லி அட்டகாசமாக கொண்டு வந்திருந்தாங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த படத்திலேயே வில்லியம் ஹர்ட்டுடைய கதாபாத்திரம் தான் பல பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு செமையாக எழுதப்பட்டு தெரிக்க விடப்பட்ட ஒரு கதாபாத்திரம் வில்லியம் ஹர்ட் அட்டகாசமாக கொண்டு வந்தார். இது போக 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று டெமி மூர், அவங்களுக்கு ஒரு தனி ட்ராக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராக் ஒரு பக்கம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்க டேன் குக் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாப்ல, அது மிஸ்டர் ஸ்மித்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம். அந்த கேரக்டரும் கிட்டத்தட்ட ஹீரோவோடையே த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஒரு கட்டத்தில் உள்ள வரும், அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் கூடயே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அது சூப்பராகவே எழுதப்பட்டிருந்தது, நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த கதாபாத்திரம். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, அது நான் பின்னாடி என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஜானுடைய சினிமோகிராஃபியை பொறுத்தளவுக்கு விஷுவலி அப்பீலிங்காக ஸ்டன்னிங்கான ஒரு படம் இது. பட் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த ஹாலிவுட் படங்களோ இல்லை வேர்ல்டு மூவிஸோ பார்க்கும்போது என்ன டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இல்லை எந்த காலகட்டத்தை அந்த கதைக்களம் பேசுது, அதுக்கு கரெக்டாக கணக்கச்சிதமாக உட்கார வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எப்பயுமே நான் நோட் பண்ணுவேன். இது நீங்கள் ஒரு 1960, 70, 80s அப்படி போயிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கலர் கிரேடிங் ஒர்க்குங்கிறதே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் டிஐ டீம்லேருந்து. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கிற டிஐ டீம் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப பயங்கர ஃப்ளாஷியாக எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. இது 2007 இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் 2 கட்டான நடுவில் ஒரு வருஷத்தில் வெளியான ஒரு படம் அப்படிங்கிறனால அந்த 2007 அப்படிங்கிற அந்த பீரியடை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு சினிமோட்டோகிராஃபியில் விஷுவல்ஸ் ஆகட்டும், கலர் கிரேடிங் டீமுடைய ஒர்க் ஆகட்டும் அட்டகாசமாக டிஐ டீமும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க சைட்லேருந்து பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையுமே இப்படி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இன்னொரு பக்கம் எனக்கு அந்த மிஸ்டர் ஸ்மித்னு சொல்லி டேன் குக்குடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, அது ஒரு கதாபாத்திரத்துக்கிட்ட இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கான மோட்டிவ் என்ன காரணத்துக்காக அது பார்க்கணும்னு நினைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு ப்ராப்பராக கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணப்படலை. ஈவன் ஒரு இப்போ ஹீரோவுடைய பொண்ணு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அவங்க கிட்ட அப்படின்னா கூட ஓகே. ஆனால் ஸ்மித்துடைய கதாபாத்திரம் எதுக்காக அதை கேட்குது அப்படிங்கிறது இன்னும் கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு இந்த படம் பார்க்கும் போது. மற்றபடி அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் இதில் நிறைய நியூடிட்டி சம்பவங்கள், ஹெவியான செக்ஷுவலி சீன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. வாய்ப்பே கிடையாது இந்த படம் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு. பட் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய படம் தான். என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் பட்டிங் டேரக்டர்ஸாகலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, வில்லியம் ஹர்ட் பண்ண அந்த மார்ஷல்ங்கிற ஆல்டர் ஈகோ கேரக்டரு, அது நமக்கு இன்கேஸ் நம்ம கதை எழுதும்போது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம்லாம் உள்ளே வச்சோம் அப்படின்னா அது எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் இந்த படம், அந்த ஒரு கேரக்டரை பொறுத்தளவுக்கு. அதனால் நீங்கள் சினிமா துறையை சார்ந்தவங்களாவோ இல்லை பட்டிங் டைரக்டர்ஸாகவோ இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணோம். பார்க்கணுங்க, கண்டிப்பாக பாருங்கள். மற்றபடி ஈவன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸ், கிரைம் த்ரில்லர்ஸ் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கே கூட இந்த படம் பெருசாக கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான் இது. பட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான். பட் எங்கேயுமே போர் அடிக்காமல் சூப்பராக போகக்கூடிய ஒரு படம். ஸோ பார்க்கணுங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.